Hello, my dear students. Welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோர் இல்லுஸ்ட்ரேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூனிட் 1 ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் எல்லா டாபிக்ஸுமே சொல்லி கொடுத்தாச்சு. தென் இல்லுஸ்ட்ரேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் நம்மளுடைய ப்ராப்ளமில் வந்து சிலபஸ்லேயே 4 ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அந்த 4 ப்ராப்ளம்ஸையுமே சால்வ் பண்ணி அதுக்கான அல்காரிதம் சூடோகோட் ஃப்ளோ சார்ட் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோஸ் எல்லாம் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ உங்களுடைய பிராக்டிஸ்க்காக கொடுக்க போற சம்ஸ் தான் இது. ஏன்னா எப்போ எது வேணா நமக்கு கேட்கலாம். ஸோ எந்த மாதிரி சம்ஸ் கேட்டாலும் நமக்கு கொஞ்சம் ஐடியா இருந்தா அந்த சம்மை ஈஸியா போற்ற முடியும். ஸோ அந்த ஐடியாஸை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரைட் அண்ட் அல்காரிதம் டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிள். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? லென்த் இன்ட்டு பிரெத் தான் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா. நம்ம சின்ன வயசுலேருந்து படித்த மேக்ஸ் ஃபார்முலா தான் இது. ஓகேவா? அப்போ எப்படி இருக்கும் அல்காரிதம்? ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் அல்காரிதமில். அடுத்து இன்புட் வாங்கணும். இன்புட் வந்து ரெக்டாங்கிளோட லென்த் என்ன பிரெத் என்னன்னு வாங்கணும். ஸோ எல்பின்னு எடுத்துக்கிறேன் லென்த்து பிரெத்தை. ஸோ எல்பி வாங்கிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்? கால்குலேட் பண்ண போறேன். ஏரியா கால்குலேட் பண்ண போறேன். ஸோ ஏ ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி. ஓகேவா? அப்போ நான் ஏவை டிஸ்பிளே பண்ணணும். ஸோ டிஸ்பிளே ஏ ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிட்டேன். இவ்வளோதான் எனக்கான அல்காரிதம். ஓகே, ரொம்பவே சிம்பிள் ஒன். அப்போ சூடோ கோட் எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் பிகின் ரீட் எல் கமா பி, கால்குலேட் ஏ ஈக்குவல் டு எல் ஸ்டார் பி, அடுத்து டிஸ்பிளே ஏ எண்ட். அவ்வளோதான் சூடோ கோடுமே. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ வந்து நமக்கு ஃப்ளோ சார்ட் போடுறப்ப எப்படி வரும்? ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் போட்டுருவேன், அடுத்து இன்புட் கெட் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் ப்ராசஸிங் சிம்பிள் போட்டு ப்ராசஸில் ஏ ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி போட்டுக்குவேன். தென் ஆன்சர் அவுட்புட் பிரிண்ட் பண்ணிடுறேன், பிரிண்ட் ஏன்னு ஃபைனலாக ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகேவா? இவ்வளவுதான் எனக்கு ரைட் அண்ட் அல்காரிதம் டு ஃபைண்ட் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ப்ரோக்ராம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் வந்து ரைட் அண்ட் அல்காரிதம் டு கால்குலேட் ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். அதாவது ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள்னா ஒரு சர்க்கிள் இருக்கு அப்படின்னா இதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னா இந்த சுற்றளவுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சர்க்கிளை சுற்றி இருக்கிறது எவ்வளோன்னு சொல்கிறது தான் சர்க்கம்ஃபரன்ஸ். ஏரியா அப்படின்னா இதை ஃபுல்லாக உள்ள வந்து கலர் ஷேட் பண்ணிங்கன்னா இந்த மொத்த வந்து சர்க்கிளோட ஏரியா எவ்வளோ, அதாவது பரப்பளவு எவ்வளோன்னு சொல்கிறது வந்து ஏரியா. ஓகே, ரெண்டுக்குமே நமக்கு ஃபார்முலா தெரியும். ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 3 பாயிண்ட், அதாவது பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? அதுதான் ஏரியா ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்க ஃபார்முலா. ஸோ பையோட வேல்யூ 3.14 இன்ட்டு ஆர் இன்ட்டு ஆர். அதுவே சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு ஆர். ஓகேவா? ஸோ 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு ஆர் நம்ம போட்டுக்கிறோம். ஓகே, ரெண்டு ஃபார்முலா ரொம்பவே ஈஸியான ஒன். அப்போ நான் ஃபர்ஸ்ட் அல்காரிதமில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். வேல்யூ வந்து கெட் பண்ணணும் ஏரியாவுக்கு. சர்க்கம்ஃபரன்ஸ்க்குமே எனக்கு ரேடியஸ் தேவைப்படுது. ஸோ கெட் ஆர் வேல்யூ. இப்போ கால்குலேட் ஏ ஈக்குவல் டு ஏரியாவுக்கு 3.14 இன்ட்டு ஆர் இன்ட்டு ஆர், அதுவே சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு ஆர். ஓகேவா? இப்போ ஏவையும் சி டிஸ்பிளே பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும். அப்போ சூடோ கோட் எப்படி இருக்கும்? பிகின் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன், அடுத்து ரீட் ஆர் ரீட் பண்ணுறேன், கால்குலேட் ஏ கமா சி அதோடைய ஃபார்முலா, தென் டிஸ்பிளே ஏ கமா சி எண்ட். இவ்வளோதான் எனக்கு சூடோ கோட். அப்போ ஃப்ளோ சார்ட்டுமே ஸ்டார்ட் பண்ணுறேன், இன்புட் ஆர் கெட் பண்ணுறேன், ஃபங்க்ஷன் ஏ அண்ட் சி வந்து ப்ராசஸ் பண்ணுறேன், பிரிண்ட் ஏ கமா சி ஸ்டாப். ஓகே, ரொம்பவே சிம்பிள் சம். ஏரியா டு அல்காரிதம் டு கால்குலேட் ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். தேர்ட் ப்ரோக்ராம் பார்த்தோம் அப்படின்னா ரைட் அண்ட் அல்காரிதம் டு கால்குலேட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? பிஎன்ஆர் இன்ட்டு 100. நமக்கு நார்மலாக தெரிஞ்ச ஃபார்முலா தான். ஓகேவா? அப்போ பிஎன்ஆர் இன்ட்டு 100 அப்படின்னா பிஎன்ஆர் மூணுமே நமக்கு என்ன வேணும்? இன்புட் வேணும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அல்காரிதம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், அப்புறம் இன்புட் வாங்கிக்கிறேன், கெட் பிஎன்ஆர் வேல்யூ வாங்கிக்கிறேன். இப்போ கால்குலேட் பண்ண போறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. ஸோ டிஸ்பிளே எஸ்ஐ ஸ்டாப். ரொம்பவே சிம்பிள் ஒன். நெக்ஸ்ட் சூடோ கோட். சூடோ கோட் எப்படி ரைட் பண்ணுவேன்? சேம் தான். பிகின் பண்ணிக்கிறேன், அடுத்து ரீட் பண்ணுறேன் பிஎன்ஆர், கால்குலேட் பண்ணுறேன் பிஎன்ஆர் இன்ட்டு 100, டிஸ்பிளே எஸ்ஐ எண்ட். ஓகே, அல்காரிதம் அண்ட் சூடோ கோட் எழுதுறது ரொம்ப ஈஸி. ஃப்ளோ சார்ட்டுமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் சிம்பிள் போட்டாச்சு, இன்புட் கெட் பண்ணியாச்சு, கெட் பிஎன்ஆர், அடுத்து ப்ராசஸ் பண்ணியாச்சு ப்ராசஸிங் சிம்பிளில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100, தென் பிரிண்ட் எஸ்ஐ ஸ்டாப். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் ஒன். அடுத்து ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா ரைட் அண்ட் அல்காரிதம் டு கால்குலேட்
calculate engineering cutoff. Engineering cutoff value கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்ன? எதுவுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். பிசிக்ஸ்ல எடுத்த மார்க் டிவைடட் பை 4, தென் கெமிஸ்ட்ரி மார்க் டிவைடட் பை 4 பிளஸ் வந்து மேக்ஸ் மார்க் டிவைடட் பை 2. ஓகேவா? இவ்வளோதான் எனக்கான ஃபார்முலா இன்ஜினியரிங் கட் ஆஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணணும் ப்ரோக்ராமை. அதில் நான் என்னெல்லாம் இன்புட் வாங்கணும்? பிசிக்ஸ் மார்க், கெமிஸ்ட்ரி மார்க், மேக்ஸ் மார்க். ஸோ பி, சி, எம்னு 3 வேல்யூ நான் வாங்கணும். நெக்ஸ்ட் கால்குலேட் பண்றேன். கால்குலேட் கட் ஆஃப் P divided by 4 plus C divided by 4 plus M divided by 2. இதான் எனக்கான ஃபார்முலா. தென் டிஸ்பிளே கட் ஆஃப் ஸ்டாப். ரொம்பவே சிம்பிள். அதே மாதிரி சூடோ கோட் எப்படின்னு வரும்? பிகின் read PCM, calculate cut off P by 4, C by 4 plus M by 2. Okay, display cut off end. Okay, அப்போ flow chart start பண்ணிட்டேன். அடுத்து get PCM marks, அடுத்து cut off வந்து நான் ஃபார்முலா போட்டுக்கிட்டேன் ப்ராசஸிங் சிம்பிள்ல. நெக்ஸ்ட் print cut off output statement, ஸ்டாப் பண்ணிட்டேன் ப்ரோக்ராம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் ஒன். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் போலாம். ஃபிஃப்த் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, டு செக் கிரேட்டஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஓகேவா? 2 நம்பர்ல எது கிரேட்டர் நம்பர் அப்படின்னு நான் ஷோ பண்ணணும். அதுக்கான அல்காரிதம் எப்போ இது 2 அப்படின்னு வந்துட்டாலே இது அல்ல அது. ஓகேவா? இது அல்ல அது அப்படின்னு வந்தாலே நமக்கு என்ன தெரியும்? கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இஃப் யூஸ் பண்ண போறோம், இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். ஸோ அல்காரிதம் முதல்ல நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். 2 நம்பர்னால 2 இன்புட் வேணும். A, B எடுத்துக்கிறேன். செக் இஃப் A வந்து கிரேட்டர் தென் B இருந்தா பிரிண்ட் A இஸ் கிரேட்டர், எல்ஸ் B இஸ் கிரேட்டர்னு நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஸ்டாப். ஓகே, அப்ப எனக்கு சூடோ கோட் எப்படி எழுதுவேன்? ஃபர்ஸ்ட் பிகின், நெக்ஸ்ட் ரீட் A, B இன்புட்டுக்கு, தென் கண்டிஷன் இஃப் ஆரம்பிக்கணும். இஃப் கண்டிஷன் எழுதிடணும் A greater than B, தென் டிஸ்பிளே வந்து எழுதிட்டேன் அப்படின்னா A is greater, எல்ஸ் டிஸ்பிளே B is greater. இப்போ நான் இஃப் ஆரம்பிச்சனால எண்ட் இஃப் போட்டுட்டு எண்ட் பண்ணிடுறேன், பிகினை எண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்படி தான் நான் ஒரு சூடோ கோட் ரைட் பண்ணுவேன். ஓகே, ரொம்பவே சிம்பிள் ஒன். நமக்கு வந்து கீவேர்ட் வந்து சூடோ கோட்ல கேபிட்டல் எழுதணும்னு தெரியும். அதுதான் அல்காரிதமுக்கும் சூடோ கோடுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். இப்போ ஃப்ளோ சார்ட் எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் சிம்பிள் போட்டாச்சு, இன்புட் கெட் பண்ணியாச்சு. ஸோ கெட் A, B. இப்போ எனக்கு கண்டிஷன்னா டைமண்ட் சிம்பிள்ல போயிடும். ஸோ நான் டைமண்ட் சிம்பிள் போட்டுறேன். இஃப் இங்க இஸ் கிடையாது, சாரி, இஃப். ஓகே, இஃப் A வந்து கிரேட்டர் தென் B இருந்துச்சுன்னா எஸ் இல்ல நோ இருக்கு. எஸ்ஸா இருந்தா A இஸ் கிரேட்டர், ஃபால்ஸா இருந்தா B இஸ் கிரேட்டர். ஸோ நான் ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, இதுதான் டு செக் கிரேட்டஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா, டு செக் லீப் இயர் ஆர் நாட். லீப் இயரா இல்லையான்னு நமக்கு தெரியணும். லீப் இயரா இல்லையான்னு தெரியறதுக்கு என்ன நமக்கு ஃபார்முலா தெரியும்? என்ன இயரோ டிவைடட் பை 4 போடுவோம். அது ஈக்குவல் டு 0வா இருந்தால் லீப் இயர், 0 இல்லை அப்படின்னா நான் லீப் இயர். இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. ஓகேவா? சிம்பிள் லாஜிக் தான். ஸோ லாஜிக் தெரிஞ்சால் நம்ம அல்காரிதம் எழுதிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அடுத்து இயர் தான் நான் வாங்கணும். என்ன இயர்னு சொல்லி கெட் பண்ணிடுறேன். இஃப் வந்து இயர்னும் டிவைடட் பை 4 போட்டால் 0 வந்துச்சுன்னா லீப் இயர், அதுவே எல்ஸ் வந்து பிரிண்ட் நாட் லீப் இயர்னு ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ இயர் வந்து 2016 நான் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. 2016ன்றது ஒய்யோட வேல்யூ. ஓகே, 2016. இப்போ 2016 டிவைடட் பை என்ன நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும்? 4. ஓகே, இயர் டிவைடட் பை 4. அப்போ 4 1s are 4, 4 5s are 20, 4 4s are 16. ஓகேவா? எனக்கு 0 வந்து வந்துருச்சு. இப்போ வந்து ரிமைண்டர் 0 வந்தா அது லீப் இயர், அதுவே ரிமைண்டர் 0 இல்லை அப்படின்னா நாட் எ லீப் இயர். இவ்வளவுதான் எனக்கான கான்செப்ட். இப்போ இதுக்கு சூடோ கோட் நான் எப்படி எழுதுவேன்? ஜஸ்ட் பிகின் நான் எடுத்துக்கிறேன். அடுத்து ரீட் ஒய், இன்புட் வந்து இயரை ரீட் பண்றேன். இயர் டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 0வா இருந்தா தென் டிஸ்பிளே லீப் இயர், எல்ஸ் டிஸ்பிளே நாட் அ லீப் இயர். ஓகேவா? இஃப் ஆரம்பிச்சு எண்ட் இஃப் போட்டாச்சு, எண்ட் போட்டாச்சு. ஓகே, ரொம்பவே சிம்பிள். அப்போ அதுக்கான ஃப்ளோ சார்ட் எப்படி இருக்கும்? சேம் நம்ம கிரேட்டஸ்ட் ஆஃப் 2 நம்பர் போட்டோமோ அதே மாதிரி தான். ஸ்டார்ட் கெட் என் இஃப். இங்க வந்து சாரி, இங்க தப்பா இருக்கு பாருங்க. ஒய் வந்து இங்க என்ன போடணும் அப்படின்னா ஒய் டிவைடட் பை 4ன்னு போடணும். ஒய் டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா எஸ்ஸா இருந்தா பிரிண்ட். இந்த ஃப்ளோ சார்ட்டே அதோடு தான் இருக்கு, இதுல மாத்திக்கோங்க. எஸ்ஸா இருந்தா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் லீப் இயர், நோவா இருந்தா பிரிண்ட் நாட் எ லீப் இயர். நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். ஓகேவா? இவ்வளவுதான் எனக்கான ஃப்ளோ சார்ட். நெக்ஸ்ட் செவன்த் ப்ராப்ளம் ரொம்பவே சிம்பிள் ப்ராப்ளம் தான். டு செக் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் நம்பர். நான் கொடுத்துருக்க நம்பர் பாசிட்டிவா நெகட்டிவான்னு நான் செக் பண்ண போறேன். அவ்வளவுதான். பாசிட்டிவ்னா கிரேட்டர் தென் 0, நெகட்டிவ் அப்படின்னா லெஸ் தென் 0. அவ்வளவுதானே நமக்கு கண்டிஷன். அப்போ ரொம்ப சிம்பிள்ல. அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் பண்றேன் ப்ரோக்ராம. n வந்து கெட் பண்றேன் என்ன நம்பரோ அதை செக். இஃப் n வந்து கிரேட்டர் தென் 0வா இருந்தா n இஸ் பாசிட்டிவ், எல்ஸ் n இஸ் நெகட்டிவ். ஸ்டாப். ஓகேவா? அப்போ எப்படி எனக்கு சூடோ கோட் இருக்கும்? பிகின் ரீட் n
n ரீட் பண்றேன். if n வந்து greater than 0வா இருந்துச்சுன்னா then display n is positive, else display n is negative. n if ஸ்டார்ட் பண்ணேன், so end if end. ஓகே, அப்போ ஃப்ளோ சார்ட் எப்படி இருக்கும்? ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அடுத்து கெட் பண்ணிட்டேன் n greater than 0வா இருந்தா print positive, இல்ல print negative, ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகேவா? இவ்வளவுதான் எனக்கான ப்ரோக்ராம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு 7 ப்ரோக்ராம் சிம்பிள் illustrative ப்ரோக்ராம் சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு 7 ப்ரோக்ராம்ஸ் பார்க்கலாம். ஸ்டே டியூன். மறக்காம முருகன் டெக்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.